الحمد لله الحمد لله رب العالمين الصلاة والسلام على سيدنا ونبينا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم عليه. أما بعد، فقد قال الله تعالى في شأن حبيبه تعليما تكبيرا مخبرا وآمرا: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: فأعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. تلك الرسل فضلنا بعضهم على بعض منهم من كلم الله ورفع بعضهم درجات. وقال نبينا صلى الله عليه وسلم: إنما الأعمال بالنيات. صدق الله العظيم وصدق رسول النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. وما توفيق إلا بالله، لا حول ولا قوة إلا بالله العلي العظيم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. ربي ذكرني منهما نسيت وعلمني منهما جهلت. ربي إني ميت وإنك حي يا ربي. ரபி ஜிதினி இல்மா, ரபி ஜிதினி இல்மா, ரபி ஜிதினி இல்மா. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு உரித்தாக. சலாத்தும் சலாமும் ஈருலக நாயகர் சர்தார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், நாதாக்கள், சுகதாக்கள், வலிமார்கள், இமாம் பெருமக்கள், நல்லவர்கள், பெரியவர்கள், குறிப்பாக நம்மீதும் இன்னும் இந்த ஜும்மா தொழுகைக்கு வர இருக்கும் நம் அனைவரின் மீதும் அல்லாவின் அருளும் ரஹ்மத்தும் என்றும் குறைவில்லாமல் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். இந்த நல்லது வேலையிலே நல்லதை கேட்பதற்கும் நல்லதை சொல்வதற்கும் தொடர்ந்து அது குறித்து நல்ல விஷயங்களை சிந்திப்பதற்கும் வருங்காலத்திலே அதன்படியே செயலாற்றுவதற்கும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆரம்பமாக, அனைத்து நிலைமைகளிலும் அல்லாஹ் ஒருவனையே பயந்து கொள்ளுங்கள் என்று முதலில் எனக்கும் அதற்கடுத்து உங்களுக்கும் வசிய செய்து கொள்கின்றேன். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா வாழும் காலம் எல்லாம் அவன் பொருத்தத்தோடு வாழ்ந்து அவன் பொருத்தத்தோடு மரணித்து நாளை கபரிலிருந்து எழுப்பப்படும் போது அவன் பொருத்தத்துடன் எழுப்பக்கூடிய தௌஃபீக்கை வல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்து அருள் புரிவானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபை. அல்லாஹ் தஆலா அவனுடைய பள்ளியில அவனை பற்றி கேட்பதற்கும் அறிவதற்கும் ஒரு வாய்ப்பு அளித்திருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் திருக்குர்ஆன்ல ஒரு ஆயத்துல தில்க ருசூல் ஃபல்லல்னா பஅலஹும் அலா பஅல், ரசூல்மாரை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது, நான் சில ரசூல்மாரோட மேன்மைப்படுத்தி வைத்திருக்கேன் என்பதை அல்லாஹ் சொல்றான். பொதுவாக நம்முடைய ஈமான் என்னன்னு சொன்னா, அல்லாஹ்வை நம்புறோம், வேதத்தை நம்புறோம், இன்னும் அவனால் அனுப்பப்பட்ட ரசூல்மார்கள் நம்புறோம். அதுதான் நம்முடைய ஈமான். எந்த ரசூலையும் நம்ம அந்த ரசூலுடைய அந்தஸ்தை விட உயர்த்தி பேச மாட்டோம். இப்படிப்பட்ட நபியா இருந்தாலும் சரி, அவங்க நபி ரசூல் அல்லாஹ்வோட அனுப்பப்பட்ட தூதர் மட்டும்தான் சொல்லுமே தவிர, அதற்கு மேல ஒரு படிக்கு மேல அவர்கள் அல்லாஹ் என்பதாக நம்ம சொல்ல மாட்டோம், சொன்னதும் கிடையாது. நம்முடைய ஈமான் அதோட ஸ்டாப் ஆயிடும். ஏன் இதெல்லாம் சொல்லணும்னு சொன்னா, சென்ற வாரம் நம்ம ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள பத்தி பார்த்தோம். அதுல கடைசியா முடிக்கும் போது ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நிறைய அற்புதங்களை செஞ்சாங்க, நம்ம சொல்லி முடிச்சோம். அந்த அற்புதத்தினாலே ஈசாவை கடவுள் அப்படின்னு கொண்டு போயிட்டாங்க மக்கள்கள். ஈசாவை பின்பற்ற வேண்டிய மக்கள் நிறைய அற்புதம் செஞ்சனால, ஆரம்பத்துல பிறந்ததிலிருந்து அற்புதம் தான். பிறந்த உடனே தொட்டில பேசினாங்க. எந்த நபியுமே பிறந்த உடனே தொட்டில பேசல. ஆனா ஈசா அலைஹிஸ்ஸலாம் பிறந்த அந்த நாள்லே தொட்டில பேச ஆரம்பிச்சாங்க. அதுல இருந்து அற்புதம் தொடங்கிச்சு. இப்படி நிறைய அற்புதங்கள் செஞ்சு காமிச்சிட்டே இருக்க ஒரு கட்டத்துல இவர்கள் அல்லாஹ் இவர்தான் ரப்பு என்பதாக மக்கள் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. எந்த அளவுக்குன்னு சொன்னா, ஈசா அலைஹிஸ்ஸலாம் கேட்கறாங்க, உனக்கு வேற என்ன செஞ்சு தரட்டும், இறந்தவர் உயிர்ப்பிச்சு தரட்டுமான்னு கேட்கறாங்க. ஓஹில் மௌத்த பீதினில்லா, நான் செத்தவர்களை இறந்தவர் உயிர்ப்பிப்பேன் என்பதாக சொல்ல, அப்படியா ஈசா உயிர்ப்பிச்சு காட்டுன்னு சொல்ல வரலாற்றுல பதிவு செய்யறாங்க. 4 நபரை ஈசா அலைஹிஸ்ஸலாம் உயிர்ப்பிச்சாங்க. முதலாம் அவருடைய ஈசாவுடைய நண்பர் காதிர் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார், ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய நண்பர். அவரை ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் போய் கபரில் நின்று கும் பீதினில்லான்னு சொன்னாங்க. அவர் கபரை வெடிச்சு வெளியில வந்தாங்க. அவர் சில காலம் வாழ்ந்து மரணித்தார் என்பதாக ஹதீஸ்ல பாக்குறோம். 2வது நபர் ஒரு பெண்மணி
பெண்மணி ஜனாசால பெண்மணி அடக்கம் செய்யப்பட்ட கபூர்ல உட்காந்து ஒரு தாய் அழுதுட்டு இருக்கிறா. ஏமா அழுகுற அப்படின்னு கேட்கும் போது, என் மகள்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்குது என்பதாக அழுக, உங்க மகளை நான் உயிர் பீச்சை தரவான்னு கேட்கறாங்க. சரி உயிர் பீச்சை கொடு அப்படின்னு சொல்லும் போது ஈசா அலைஹிஸ்ஸலாம் நான் உயிர் பீச்சை தான் ஈமான் கொள்ளுன்னு சொல்லி அந்த பெண்மணிய கபூர்ல இருக்க பெண்மணியை உயிர்ப்பிக்கிறாங்க. வரலாற்றை பதிவு செய்யறாங்க. கும் அப்படின்றாங்க, எந்திரிக்கல. திரும்ப கும்ன்றாங்க, எந்திரிக்கல. மூணாவது தடவை கும் பீதின்லாம் சொல்லும் போது கபர் வெடிச்சுட்டு வெளியே வராங்க. அப்ப ஈசா கேட்கறாங்க, நான் தடவை கும்முன்னு சொல்லும் போது வெளியில வந்திருக்கலாமே, ஏன் 3 தடவை சொல்ல வரைக்கும் காத்துட்டு இருந்த கேட்கும் போது, அப்ப அந்த பெண்மணி சொல்றாங்க, நமக்கு விளங்குறதுக்காக வேண்டி அல்லாஹ் இப்படி உயிர்ப்பிப்பா என்பது விளங்குறதுக்காக வேண்டி அந்த பெண்மணி சொல்றாங்க, நீங்க தடவை கும்முன்னு சொல்லும் போது ஒரு மலைக்கு எந்திரிச்சு என்ன உட்கார வச்சாங்க, 2வது கும்னு சொல்லும் போது கபர் வெடிச்சிச்சு, 3வது தடவை கும் பீதின்லாம் சொல்லும் போது நான் கபர்கிட்ட வெளியில வந்தேன் என்பதாக சொல்ல, அப்போ அந்த பெண்மணி தாயை கட்டி பிடிச்சு அழுது சொல்லுதான், நீ என்ன பெரிய காரியம் பண்ணிட்டேன்னு. வரலாறு பெரிய சம்பவம், உங்களுக்கு வேகமாகவும் சுருக்கமாகவும் சொல்றேன். அப்போ அந்த பெண்மணி சொல்லுதான், மவுத்து ரொம்ப கசப்பான ரொம்ப வேதனையான ஒண்ணு, அதை ஏற்கனவே அனுபவிச்சிட்டேன், திரும்ப என்னை உயிர் பீத்தி திரும்ப என்னை வேதனைக்கு உள்ளாக்கிட்டே யார் எப்படி என் உயிர் பீத்தி அப்படியே மவுத்தாக்குன்னு சொல்ல, அந்த தாயார் திரும்ப ஈசாட்ட வேண்டி திரும்ப ஈசா அலைஹிஸ்ஸலாம் அந்த அதே கபர்ல அவரை மவுத்தாக்கி அடக்கம் செய்யறாங்க என்பதாக பதிவு செய்யறாங்க. 3வதாக ஒரு ஜனாசாவை தூக்கிட்டு போயிருக்காங்க கட்டல்ல. ஒரு தாயை ரொம்ப கதறி அழுதாங்க. கேட்கப்பட்டுச்சு, அந்த தாயை பராமரிக்க நபர் இவர் மட்டும்தான், இவர் இல்லைன்னா தாய்க்கு பணிவிட செய்ய பராமரிக்க ஆளே கிடையாதுன்னு சொல்லும் போது அந்த வயதான தாயிட்ட போய், ஓ மகனை நான் உயிர்ப்பிக்கிறேமா, நீ ஈமான் கொள்றியான்னு கேட்க, சரி உயிர்ப்பிச்சு கொடுன்னு சொல்லும் போது கிஃப் கிஃப் அப்படின்னு சொல்றாங்க. கிஃப் கிஃப்னு சொன்னா நில்லுன்னு சொல்றாங்க. ஜனாசா தூக்கிட்டு போறோம்னா நில்லுன்னு சொல்லும் போது ஒரு கட்டில தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. எல்லாரும் நிக்கிறாங்க. நீங்க நின்ற உடனே கும் பீதின்லாம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்ல, அந்த கஃன் துணி வெடிச்சு அவர் எந்திரிச்சு வெளியில வராரு. அப்போ அந்த சுமந்து போனவெல்லாம் கேட்கறான், என்னம்மா நீ விளையாடுறியம்மா, இவர் மௌத்தா போயிட்டா சொல்லி நாங்க தூக்கிட்டு போறோம், இவருக்கு எந்திரிச்சு உட்காராருன்னு சொல்லி இவர் அப்படியே கட்டில அப்படியே கீழே போட்டு போயிடறாங்க. அந்த கட்டில இவரே சுமந்துட்டு போனார் என்பதாக பதிவு செய்யறாங்க. இது 3வது. இப்படியே சொல்ல ஒரு கட்டத்துல கேட்கறாங்க, ஈசா நீ இப்போ உயிர் பீச்சதானே எழுப்புவ, முன்னாடியே மௌத்தா போன எழுப்ப முடியுமான்னு கேட்க, யாரை எழுப்பலும் கேட்க, அந்த மக்கள் சொல்றாங்களா, 4000 வருஷத்துக்கு முன்பாக மௌத்தா போன ஒரு பாலடைஞ்ச கபர். அவங்க யாரு சொன்னா, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் மகன் சாம் அலைஹிஸ்ஸலாம், அவங்களும் நபிதான். அவங்க கபரை காட்டி எழுப்புவீங்களான்னு கேட்கும் போது அந்த சாம் அலைஹிஸ்ஸலாம் 4000 வருஷத்துக்கு முன்னாடி மௌத்தா பண்ண கபருக்கு முன்னால் நின்று கும் பீதின்லாம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்ல, அந்த சாம் அலைஹிஸ்ஸலாம் எந்திரிக்கிறாங்க. கஃன் துணியோடு எந்திரிச்சு பேசுறாங்க என்பதாக வரலாற்றை பதிவு செய்ய, என்னுடைய நான் யாரு என்னுடைய மகன் என்பதாக அந்த சாம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க. இப்படியே அற்புதங்கள் செஞ்சு காமிச்சுட்டே போக 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 நிறைய அற்புதங்கள் சொல்றாங்க. அல்லாஹ் இதெல்லாம் நான் சொன்னது எல்லாமே குர்ஆன்ல சூரா ஆல இம்ரான்ல பதிவு செய்யறான். இவ்வளவு அற்புதமும் செஞ்சும் ஈசாவை யாரும் ஈமான் கொள்ளல. நான் சொல்றதெல்லாம் கட்டுக்கதையோ இல்ல ஏதோ கட்டுக்கதையில தேவையில்லா சொல்றேன் கிடையாது. எல்லாமே குர்ஆன்ல பதிவு செய்யப்பட்ட விஷயம்தான். எல்லாமே தஃப்சீர் திப்ரில விளக்கம் தராங்க. ஆக ஈசா அலைஹிஸ்ஸலாம் இப்படியே உயிர்ப்பிச்சு இப்படியே போயிட்டு இருக்கும்போது கடைசியா ஈமான் கொண்டவங்க மொத்தமே ஒரு 12 பேர் தான் ஈமான் கொள்றாங்க. இவ்வளவு அற்புதத்தையும் பார்த்த பிறகும் 12 பேர் தான் ஈமான் கொள்றாங்க. இதை பார்த்த மீதி இருக்க மக்கள், இப்படியே போனா ஈசாவுடைய ராஜ்யம் பெருசாயிடும் சொல்லி அந்த 12 பேர்கிட்ட, நீங்களா ஈமான் கொண்டுட்டீங்களா, சரி உங்களுக்காக வேண்டி ஈசாட்ட கேட்டு வானத்துல சாப்பாடு வரைச்சு காட்டுங்க, வானத்திலிருந்து ஒரு தட்டை இறக்க சொல்லுங்க பார்க்கலான்னு சொல்ல, ஈசா அலைஹிஸ்ஸலாம் போய் ஈமான் கொண்ட மக்கள் கேட்கறாங்க, ஈசாவே வானத்துல தட்டை இறக்குன்னு கேட்கறாங்க. இதையும் அல்லாஹ் குர்ஆன்ல பதிவு செய்யறான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் பத்தி அல்லாஹ் எவ்வளவு கண்ணி வச்சிருக்கான் தெரியுமா? ஈசாவுடைய தாயார் பேருல மரியம் அப்படின்னு சொல்லி சூரா அல்லாஹ் இறக்கிருக்கான். அத்தியாயமே இருக்குது குர்ஆன்ல. எந்த பெண்மணி பேரும் குர்ஆன்ல கிடையாது. குர்ஆன் மொத்தம் 30 ஜுஸுலயும் 6666 ஆயத்தையும் தேடி பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு பெண்மணியின் பேர் கூட குர்ஆன்ல கிடையாது, மரியம் தவிர. அல்லாஹ் மரியம் அலைஹிஸ்ஸலாம் பேரை மட்டும் சொன்னது மட்டுமல்லாமல் மரியம்னு சொல்லி ஒரு அத்தியாயத்தை சூறாவை எல்லாம் இறக்கியிருக்கான். அவ்வளவு கண்ணி ஈசா அலைஹிஸ்ஸலாம் வச்சிருந்தான். எந்த காலத்து கிறிஸ்டியன்கள் நாங்க ஈசா லவ் ஜீசஸ், ஃபாலோ ஈசஸ், ஈசாவை பின்பற்றுங்கள் என்பதாக சொல்றாங்க. அவங்களை விட அல்லாஹ் தஆலா எவ்வளவு அந்தஸ்து ஈசா வச்சிருந்தா தெரியுமா? மரியாமை பத்தி ஒரு அத்தியாயத்தை அல்லாஹ் இறக்கனா. இன்னும் மரியம் மட்டும் அல்லாமல் அவங்க வம்சத்தோட அவங்க பரம்பரையை பத்தி ஒரு சூரா அல்லாஹ் ஆல இம்ரான், மரியமுடைய தாய் ஆலை ஹன்னா இம்ரான் சொல்லி ஒரு மரியமுடைய சரித்திரத்தை அந்த ஒரு சூறாவை அல்லாஹ் இறக்கியிருக்கான். அவ்வளவு சிறப்பு ஈசா அலைஹிஸ்ஸலாம் பத்தி அல்லாஹ் வச்சிருந்தான். இது எல்லாமே போன ஜுமால சொன்ன மாதிரி பபால செஞ்சது, செத்தவங்களை உயிர்ப்பிச்சது, இது எல்லாமே அல்லாஹ் தஆலா சூரா ஆல இம்ரான் சொல்லி காட்டுறான். இப்ப கேட்டாங்க இல்லையா வானத்தில் தட்டு இறக்குன்னு சொல்லி, அது அல்லாஹ் தஆலா ஒரு சூறாவே சூரத்துல் மாயிதா தட்டு அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சூறாவே இறக்கிட்டான். இப்படி ஈசா மேல பல விஷயங்கள் பல அற்புதங்கள் செஞ்சுட்டே போனாங்க. இன்னும் கேட்கறாங்க, அல்லாஹ் ஈசா சொல்றாங்க, ஓ நபிக்கும் பிமா தஅகுலூன், நீங்க என்ன சாப்பிட்டு வந்தீங்க நான் சொல்லுவேன்,
என் வீட்டுல கீரை சாப்பிட்டீங்களா, கேரட் சாப்பிட்டீங்களா, அதை நான் சுருவன் ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க. அப்படி இப்ப வீட்டுல நீங்க சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்றாங்க ஈசா அலைஹிஸ்ஸலாம். இன்னும் சொல்றாங்க, உமா தத்தஹிருன ஃபி புயூத்திக்கும், உங்க வீட்டுல நீங்க உங்க மனைவிக்கு தெரியாம என்ன ஒளிச்சு வச்சிருக்கீங்க, உங்க மனைவி உங்களுக்கு தெரியாம என்ன ஒளிச்சு வச்சிருக்கீங்க, அதையும் நான் சொல்லுவேன். ஈசா அலைஹிஸ்ஸலாம் எல்லாத்தையும் சொல்றாங்க. எல்லாமே புட்டு புட்டு அப்படியே வைக்கிறாங்க. எல்லாத்தையும் பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க தவிர யார் ஈமான் கொள்ளல. இவர் பெரிய சூனியக்கார, பெரிய தந்திர மந்திரம் பண்றான்னு சொல்லி ஈசாவை ஈமான் கொள்ளல. கடைசியா கேட்டானுங்க. கடைசியா இருக்கும் இதுதான், வானத்துல இருந்து எதை இறக்கு பார்க்கலாம் நான் நம்புறோம் அப்படின்னு சொல்லி ஈசா அலைஹிஸ்ஸலாம் கூனி குறுகி போயிட்டாங்க. ஏன்னா அதுக்கு சில காரணங்கள் இருக்குது. ஈமான் கொண்டதுக்கு முன்னாடி என்ன கேட்டாலும் வாங்கி தந்த ஈசா ஈமான் கொண்ட பிறகு சந்தேகப்படக்கூடாது. ஈமான் கொண்ட பிறகு சந்தேகப்பட்டாங்க. வானத்தை இதை இறக்க முடியும்னு கேட்க ஈசா அலைஹிஸ்ஸலாம் கூனி குறுகி அல்லாஹ்ட்ட கேட்கறாங்க. அதே அல்லாஹ் சொன்னான், கால ஈசா இப்னு மரியம் அல்லாஹும்ம ரப்பனா அன்சில், யா அல்லாஹ் இறக்கு, வானத்துல இறக்கு, அலைனா மாயிதத்த மினஸ் ஸமா, வானத்துல ஒரு தட்டை இறக்கு யா அல்லாஹ். இங்க கேட்டுப்பட்டாங்க, தகுனு லனா ஈதன் லி அவ்வலினா வல் ஆகிரினா, யா அல்லாஹ் ஒரு ஈதி பெருநாள் போல நான் இதை கொண்டாடுவோம், முன்னாடி வரக்கும் பின்னாடி வரக்கும் ஒரு வானத்துல ஒரு தட்டை இறக்கு, நீ உணவாளிக்கெல்லாம் பெரிய உணவாளி என்பதாக சொல்ல அந்த தட்டுல இறங்குது. கிட்டத்தட்ட 40 நாள், அந்த ஒரு நாள் 2 நாள் இல்ல, 40 நாள் தட்டு இறங்குது. அதுல 7 மீன் துண்டு 7 கறி துண்டு இருக்குது என்பதாக சொல்றாங்க. இப்படி 40 நாள் இறங்குச்சு. 40 நாள் இறங்குந்த 7,000 பேர் சாப்பிட்டாங்க அந்த சாப்பாட்டை. அந்த மீன் துண்டையும் கறி துண்டையும் 7,000 பேர் சாப்பிட்டாங்க. முதல்ல சாப்பிட்றவங்களுக்கு அல்லாஹால பசி என்பதே அல்லாஹ் கொடுக்கல. ஏன்னா அல்லாவோட சாப்பாடு இல்லையா, சாப்பிட்டவங்களுக்கு பசி அதுக்கு ஏற்படலையா. 2வது யார் சாப்பிட்றாங்களோ அவங்களுக்கு அல்லாஹால எந்த நோய் உடல்ல கொடுக்கல, எல்லா நோய் ஷிஃபா ஆரோக்கியத்தை கொடுத்தான். 3வதா யாரெல்லாம் தட்டுல சாப்பிட்டாங்களோ அல்லாஹ் அவங்கள பெரிய பணக்காரன, செல்வ சீமாட்டினா ஆக்கிட்டான். பண தேவையில்லாம பெரிய பணக்காரன் ஆகிட்டான். இப்படி வரலாறு நின்றுட்டே போகுது. இப்படி எல்லாம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் செய்யறாங்க. இதை பார்த்து யகுதிகள் இப்படியே போனா ஈசா ஒண்ணும் பண்ண முடியாது, ஈசாவை அடிக்கல சொல்லி நிறைய சூழ்ச்சி செய்யறாங்க. வெற்றி காண முடியல. ஏன்னு சொன்னா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், பிருகுல் குதுஸ், நான் ஈசாவை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமா பாதுகாக்கிறேன் என்பதாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லியிருக்கான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பாதுகாத்துட்டே வந்தாங்க. ஒரு கடத்துல ஈசா அலைஹிஸ்ஸலாம் இப்படி சொல்றாங்களா, என் ராஜ்யத்துக்கு எல்லாம் வந்துருங்கன்னு சொல்றாங்க. அதாவது என் ராஜ்யம் சொன்னா அல்லாஹ்வுடைய கட்டுப்பாட்டு கீழே வந்து சொல்லி ஈசா சொல்றாங்க. என் ராஜ்யத்து கீழே வந்துருங்கன்னு சொன்ன உடனே இதை யகுதிகள் தலைவர் எல்லாம் இதை ஒரு பாயிண்டா பிடிச்சிட்டு இதை பைத்துல் முகத்தஸ், பைத்துல் முகத்தஸ் அப்போ ரோமர் கட்டுப்பாடு இருந்துச்சு, அவங்க தலைமையில கட்டுரை எழுதிட்டாங்க. உங்களுக்கு தெரியாம ஈசா இவர் ஆட்சி செய்யறாரு, அவர் ராஜ்யத்துக்கு எல்லாத்தையும் வர சொல்றாரு, நீங்க இதை கண்டுக்க மாட்டீங்களா கடிதம் எழுத ரோமர்கள் வழக்கு பதிவு செஞ்சு அவருக்கு தூக்கு தண்டனை நிறைவேற்றிட்டாங்க. யாருக்கு? ஈசாவுக்கு தூக்கு தண்டனை, மரண தண்டனை கொடுக்கணும்னு சொல்லி தீர்ப்பு எழுதிட்டாங்க. ஈசாவை இப்ப தூக்கு தண்டனை போடலாம். ஈசாவை பார்க்கறதுக்கு வராங்க. யாருக்குமே ஈசா யாருன்னு தெரியாது. ரோமர்ல பைத்துல் முகத்தஸ்ல ரோமர் மக்கள் எல்லாம் வராங்க. ஈசாவை தூக்கு தண்டனை போறதுக்காக வராங்க. ஆனா யாருக்குமே ஈசாவை தெரியாது, ஈசா யாரும் பார்த்தது இல்லை. என்ன பண்ணான்னு தேடுறாங்க. அப்போ இந்த விஷயத்த ஈசாக்கு முன்கூட்டியே அல்லாஹ் அறிவிச்சு கொடுத்துட்டான், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அறிவிச்சு கொடுத்துட்டான். அப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்களா, இப்ப என்னுடைய எதிரிகள் வெற்றி கொண்டுட்டாங்க, எதிரிகள் வெற்றி பெற்றாங்க, இப்ப என்ன கொல்றதுக்காக வராங்க, ஆனா அல்லாஹ் என்ன காப்பாத்துவான். அல்லாஹ் இதையும் குர்ஆன்ல சொல்றான், அல்லாஹ் என்ன தான் பக்கம் மேல உயர்த்திடுவான், என்ன காப்பாத்திடுவான். ஆனா எனக்கு பதிலா உங்கள இருந்து யார் என்ன மாதிரி ஆகிறதுக்கு தயார் என்பதை கேட்க, உங்க முகத்தை அல்லாஹ் என்ன மாதிரி ஆக்கிடுவான். யார் தயார்னு கேட்க, அவங்க சீடர்னு ஒரு சீடர் 12 பேர், அவங்க பேர் ஹவாரியின் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 12 பேர் ஒருத்தர் சொல்றாரு நான் ஆகிறேன்னு சொல்றாங்க. ஈசா சொல்றாங்க, நீ அப்படி ஆயிட்டேன்னு சொன்னா அல்லாஹ் சொர்க்கத்துல உயர்ந்த நன்மை பெரிய தரஜாவை தருவான்னு சொல்ல இப்படி சம்பவம் முடியுது. இப்போ இந்த ரோமர் நாட்டு அதிபதி இல்ல ஈசாவை தேடி வராங்க. ஒரு அறைக்குள்ள ஈசா 12 பேர் கூட உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்போ அந்த சீடர்கள் இருந்து ஒருத்தர் கைக்குள்ள போட்டுறாங்க. ஆட்சியை தந்த அதுதானே, ஆட்சியில இருந்தே மனுஷன் நம்ம கூடவே இருந்து ஒரு ஆளை தேர்ந்தெடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒருத்தன் தேர்ந்தெடுத்தாங்க. அவன் பேரு என்னன்னு சொன்னா, அவன் பேரு யூதாஸ் அப்படின்ற ஒருத்தன். யூதாஸ் ஒருத்தன் தேர்ந்தெடுத்து அவங்ககிட்ட அற்ப காசு சொல்றாங்க, 30 வெள்ளி நாணயம், அற்ப காசு 30 வெள்ளி நாணயத்துக்கு யூதாஸ் ஒரு சீடனை கைக்குள்ள போட்டு நீ ஈசாவை காட்டி கொடுத்த சொன்னா 30 வெள்ளி நாணயம் தருவேன், பணம் வந்தா எல்லாத்தையும் மறைச்சிடும் இல்லையா. அது 30 வெள்ளி நாணயத்தை வாங்கி அவன் சொல்றான், யூதாசு நான் யார்கிட்ட போய் நேரா முத்தம் கொடுக்குறனோ அவர் தான் ஈசா, நீங்க அவரை கண்டுக்குங்கன்னு சொல்ல, அவரை கண்டுபிடிச்சு தூக்கு தண்டனை போட்டுருங்கன்னு சொல்ல யூதாஸ் உள்ள நுழையிறாரு. அல்லாஹ் எதிர்கடையில அந்த யூதாஸ் முகத்தை ஈசா அலைஹிஸ்ஸலாம் முகமா மாத்திட்டான். ஏற்கனவே ஒரு சீடர் தயாரா இருந்தாரு, ஆனா இவர் காட்சி கொடுக்க வந்தனால அல்லாஹ் தஆலா இந்த யூதாஸோட முகத்தை அல்லாஹ் ஈசா அலைஹிஸ்ஸலாம் முகத்தை மாத்தின உடனே அடுத்த செகண்ட் அல்லாஹ் ஈசாவை வானத்துக்கு உயர்த்திட்டான். அல்லாஹ் அதையும் சொல்றான், வல் ரஃபஹுல்லாஹு பி, அல்லாஹ் தாம் பக்கம் ஈசாவை மேல உயர்த்திட்டான், வானத்துல உயர்த்திட்டான். 33 வயசு ஈசா 30 வயசா இருக்கும்போது நபி பட்டம் வாங்கினாங்க. 33 வயசுல ஈசா அல்லாஹ் வானத்தை உயர்த்திட்டான்.
உயர்த்தின உடனே உள்ள வந்து யகூதிகள் எல்லாம் இவர் தான் ஈசான்னு சொல்லி இவரை பிடிக்க இவர் பலமுறை சொல்றாரு, நான் ஈசா இல்ல, நான் ஈசா இல்ல, ஈசா கத்துறாரு. அவன் சொல்றான், புலிப்பட்ட எல்லாம் இப்படிதான் சொல்லுவாங்க, மாட்டிக்கிட்ட எல்லாம் இப்படிதான் சொல்லுவாங்க, நீ தான் ஈசான்னு சொல்லி. அந்த காலத்து தண்டனை என்ன சொன்னா, சிலுவையில அடைஞ்சு அந்த சிலுவை அவரே தூக்கிட்டு வர்றோம். அப்படியே தூக்கிட்டு வராங்க, வேதனை செய்யப்பட்டு அந்த சிலுவையில தூக்கிட்டு வராங்க. கழுகு மரத்த ஈசா கடைசி சிலுவையில அறையிறாங்க. அந்த காலத்து தண்டனமே சிலுவையில அறையிறாங்க. அரைஞ்ச உடனே அவங்களுக்குள்ள பேசிக்கிட்டாங்களாம், இவர் ஈசா அப்படின்னு சொன்னா யூதாஸ் எங்க? யூதாஸ் காட்டிக்கிட்டு போனான் இல்லையா, அவன் எங்க? சரி, இவர் யூதாஸ் சொன்னா ஈசா எங்க? அப்படி அவங்களுக்குள்ள கேள்வி. அவர்ல சிலர் சொல்றானா, முகம் மட்டும் தான் ஈசா மாதிரி இருக்குது, உடம்பு பார்த்தா யூதாஸ் மாதிரி இருக்குது, இதுல ஏதோ குழப்பம் நடந்திருக்குது. அல்லாஹ் அதான் குர்ஆன்ல சொல்றான், ஒமா கதலுஹு ஒமா சலபுஹு, அவங்க கொல்லவும் இல்லை சிலுவையில அறையவும் இல்லை. யார்? ஈசாவை கொல்லவும் இல்லை, சிலுவையில அறையல. வலாக்கின் சுப்பிஹ லஹும், அவங்களுக்கு நான் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி அல்லாஹ் சொல்றான். இப்படி ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லியிருக்காங்க, நான் வானத்தை உயர்த்தப்பட்ட சொன்ன பிறகு இவங்களுக்குள்ள ஒரு இது எப்படியாவது மக்கள் நம்ப வைக்கன்னு சொல்லி இவனுக்குள்ள ஒரு கட்டுக்கதை ஏற்படுத்திட்டாங்க. 3 நாளுக்கு அப்புறம் ஈசா உயிர் பித்தாரு. திரும்ப ஈசா உயிர் வந்த பிறகு திரும்ப வானத்தை உயர்த்தப்பட்டார். இதுதான் ஈசா அப்படி சொன்னாங்கன்னு சொல்லி கட்டளை. இதுதான் ஈஸ்டர் சண்டேன்னு சொல்லுவாங்க இல்லையா, புனித வெள்ளிக்கு அப்புறம் ஈஸ்டர் சண்டேன்னு சொல்லுவாங்க இல்லையா, வெள்ளிக்கிழமைக்கு 2 நாளுக்கு அப்புறம் ஈஸ்டர் சண்டே. இதுதான் ஈஸ்டர் சண்டேன்னு சொன்னாங்க. ஈசா வந்தாரு, திரும்ப உயிர் பித்தான்னு சொல்லுவாங்க. இன்னும் ஒரு வழிகேடு என்ன சொன்னா, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், யூதர்களை பார்த்து நஸ்ரானிகளை பார்த்து அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இவர்கள் வழி தவறியவர்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். யகூதிகளை பார்த்து அல்லாஹ் சொல்றான், சாபத்துக்கு உள்ளானவர்கள் அல்லாஹ் சொல்றான். ஏன் அப்படி அல்லாஹ் சொல்றான்னா, இவ்வளவு அத்தாட்சி கண்கூடா காட்டின பிறகும் இவங்க தான் ஈசா தான் அல்லாஹ், இயேசுதை சிலுவையில் அடைஞ்சிருக்காங்களே அவர் தான் ஈசா என்பதாக சொன்னாங்க. யகூதிகள் ஒரு படிக்கு மேல போய் ஈசாவை முழுசா நம்பல. யகூதிகள் நோக்கம் என்ன தெரியுமா, வந்த எல்லா நபியும் கொலை பண்ணுவாங்க. அதுதான் நபியோட கண்ணியமே உங்களுக்கு தெரியாது. அல்லாஹ் குர்ஆன்ல சொன்ன நபிமார் கண்ணியம் தராத கூட்டத்தை சொன்னா யகூதிகள் தான். எல்லா நபியும் பைத்துல் முகத்தஸ் வளாகத்துல திட்டத்தில 70,000 நபிமாரை கொலை செஞ்சாங்க யகூதிகள். அவங்க சொன்னாங்க, ஈசா யார் தெரியுமா, சூனியக்காரிக்கு பிறந்தவன் தான் ஈசா, சூனியக்காரன் என்பதாக சொல்லுவாங்க. அதாவது மரியம சூனியக்காரி சொன்னது மட்டுமல்லாமல் மரியமுக்கு பிறந்தவர் சூனியக்காரன் ஈசா என்பதாக சொல்லுவாங்க. 2 பேரும் நல்லா சபிக்கிறான். இவர்கள் நஸ்ரானிகள், கிறிஸ்டியன்கள் வழி தவறிகள், யகூதிகள் சாபத்துக்குள்ளானவங்க என்பதாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இன்னும் ஒரு தெளிவா சொன்னா, இயேசு சர்ச்சு சிலை இருக்கு இல்லையா, அந்த சிலை கடையில ஒரு வார்த்தை எழுதிருக்குமா, ஏலி லாமா சபத்தினி அப்படின்னு. அதாவது ஏலி லாமா சபத்தினா, இறைவா என்னை ஏன் கை விட்டுட்டு அப்படின்னு எழுதிருக்குமா. அதுக்கு என்ன அர்த்தம்? அதாவது ஏலின்னு சொன்னா அல்லாஹ் இலாஹ்னு சொல்ற மாதிரி, அந்த மாதிரி ஏலி லாமா சபத்தினி, இறைவா என்னை ஏன் இப்படி கை விட்டுன்னு சொல்லி எழுதிருக்குமா. எங்கன்னா ஒரு நபி இப்படி சொல்லுவாங்களா? அவ்வளவு பேர் நெருப்பு கொண்டாம் பரவலா கருகுன அந்த நெருப்பு தூண்ல ஈசா இப்ராஹிம் தூக்கி போடும் போது இப்ராஹிம் ஒரு போடுறது ஒரு நொடி கூட நம்பிக்கை இழக்கல. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்க, ஏன்னா அல்லாஹ் காப்பாத்த நீங்க போங்கன்னு சொன்னாங்க. அப்படிப்பட்ட நபிமார்களோட குணத்துல யாராவது எந்த நபியாவது என்னை இறைவா ஏன் கைவிட்ட சொல்லுவாங்களா? இதுல இருந்தே தெரியல, வழிகட்டுல இருக்கிறாங்க யகூதிகள், ஈசா நஸ்ரானிகள் என்பது நமக்கு தெரிய வரலையா? அவ்வளவும் தெரிஞ்ச பிறகும் எவர்தான் ஈசா தான் கடவுள் அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் சில பேர் ஈசா கடவுள் இல்ல, மரியா ஈசாவுடைய தாய் தான் கடவுள். இன்னும் சில பேர் அதுக்கு மேல போய் பரிசுத்த ஆவி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கடவுள் இல்ல, ஈசா கடவுள் கிடையாது, ஈசா கடவுளின் குமாரன் என்பதாக அவ்வளவு வழிகேட்டுல ரொம்ப அதாவது கண்கூடா அற்புதத்தை பார்த்து கண்கூடாக அத்தாட்சி எல்லாத்தையும் பார்த்து அவங்க சொல்றாங்க ஈசா தான் கடவுள் என்பதாக சொல்றாங்க. வரக்கூடிய 25 கிறிஸ்துமஸ் சொல்றாங்க இல்லையா, அது எந்த அளவுக்கு உண்மை தெரியுமா? கிறிஸ்துமஸ் அதாவது இயேசு பிறந்த நாள் அது கிடையாது. ஐரோப்பியா ஒரு நாள்ல இயேசு பிறந்த நாள், ஐரோப்பிய ஒரு நாள்ல கொண்டாடினாங்க, அமெரிக்கா ஒரு நாள்ல இதுதான் ஈசா பிறந்த நாள் கொண்டாடினாங்க. இப்படி 2 பேரும் மாத்தி கொண்டாட 2 நாடும் ஒன்னா உட்காந்து பேசி ஒரு நாள் குறிப்பிட்ட ஒரு நாள், அதாவது டிசம்பர் 25 கொண்டாடலாம் சொல்லி கொண்டாடினாங்க. அது எப்போ 200 வருஷத்துக்கு முன்பாக தான் இந்த சட்டம் போடுச்சு. 200 வருஷத்துக்கு முன்பாக தான் இந்த கிறிஸ்துமஸ் அப்படி டிசம்பர் 25 தான் கிறிஸ்துமஸ் சொல்லி கொண்டாட ஆரம்பிச்சாங்க. மைக்கேல் ஹார்ட் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய எழுத்தாளர், கிறிஸ்டின் மதத்தை சார்ந்தவர் தான். அவரு த 100 அப்படின்னு புக் எழுதியிருக்காரு. எல்லாருக்கும் தெரியும். த 100 சொன்னா உலகத்துல தலை சிறந்த 100 தலைவர்கள் சொல்லி ஒரு புக் எழுதியிருக்காரு. அதுல முதல்ல இடத்துல முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் இடத்தை கொடுத்திருக்காரு. அவர் ஒரு கிறிஸ்டின், நஸ்ரானியல் கிறிஸ்டினா இருந்த போதும் ஈசாவுக்கு 3வது இடத்தை கொடுத்திருக்கிறார். ஈசா 3வது இடம், ஃபர்ஸ்ட் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், 2வது நியூட்டன், 3வது ஈசாக்கு கொடுத்திருக்கிறாரு. அவர்கிட்ட கேட்கப்பட்டுச்சான், ஏங்க நீங்க ஒரு நஸ்ரானி கிறிஸ்டினா இருந்து உங்க தலைவருக்கு ஈசாவுக்கு முதலிடம் கொடுக்காம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலிடம் கொடுத்திருக்கேன் கேட்கும் போது அவரே சொல்றாரு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாறு தெளிவாக சொல்லப்பட்டிருக்குது. ஆனா ஈசா
நாங்க சொல்றோம் ஈசான்னு தான் சொல்றோம், அவருடைய பேர் முழு பேர் எங்களுக்கு தெரியாது. அவர் சொல்றாரு, அவர் சொன்ன வார்த்தை மைக்கேல் ஹார்ட்ன்ற ஒரு மிகப்பெரிய கிறிஸ்டின் மதத்துல மிகப்பெரிய தலை மைக்கேல் ஹார்ட். அவர் சொல்றாரு, ஈசாவுடைய பேர் எங்களுக்கு முழுசா தெரியாது, அவர் எங்க பிறந்தாலும் தெரியாது, அவர் மௌத்தா போயிட்டு சொல்றோம் இல்லையா, அவர் எங்க மௌத்தா போனாலும் எங்களுக்கு தெரியாது என்பதாக அவரே சொல்றாரு. அவ்வளவு வழிகட்டுல கிறிஸ்டின் இருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு தெளிவா எல்லாத்தையும் ஆணி வேற அக்கு வேற தள்ள சொல்லிட்டாங்க. 33 வயசுல ஈசா அலைஹிஸ்ஸலாம் மேல உயர்த்துவாங்க. திரும்ப 33 வயசுல அதே எப்படி சில பேருக்கு மேராஜ்ல சல்லல்லாஹுடைய மேராஜ் போகும்போது அல்லாஹ் காலத்தை எப்படி நிறுத்தினானோ அந்த மாதிரி ஈசா அலைஹிஸ்ஸலாம் காலத்தை அல்லாஹ் இன்னமும் நிறுத்தியே வச்சிருக்கிறான். 33 வயசுல ஸ்டாப் ஆகி ஈசா அலைஹிஸ்ஸலாம் காலம் அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு. திரும்ப 33 வயசு அப்படியே இறங்குவாங்க என்பதாக வரலாற்றை சொல்றாங்க. எங்க இறங்குவாங்க எல்லாமே ஸல்லல்லாஹு சொல்லிட்டாங்க. நம்மளுடைய நம்பிக்கை எல்லாத்தையும் நம்புறோம், அதுதான் முஸ்லீம் அடையாளம், அதுதான் எல்லாத்தையும் நம்பணும். ஹதீஸ் நம்பணும், குர்ஆன் ஆயத்தை நம்பணும், வேதங்களை நம்பணும், மலக்குமாரை நம்பணும், ரசூலை நம்பணும். கடைசி காலத்துல தஜ்ஜால் ஒருத்தன் வருவான். தஜ்ஜால் எப்படி இருப்பான்னு சொன்னா ஒத்த கண்ணு தான் இருக்கும். அவன் நெத்தியில காஃபு ஃபே ரே அப்படின்னு எழுதிருக்கும், அதாவது குஃப்ர் அப்படின்னு எழுதிருக்கும். அவனை பார்த்து பல பேர் வழிகேட்டுல போவாங்க, பல அற்புதங்கள் காட்டுவான். நான் தான் இது இப்படி பக்கம் வாங்க சொருக்கம் நரங்க எல்லாத்தையும் காட்டுவான். எல்லா சில பேரு நீ வந்து வழிகட்டு, நீ வந்து காஃபீர், உன ஈமான் ஸல்லல்லாஹு சொல்லிக்கான் சொல்ல பெரிய பெரிய போர்லாம் நடக்கும். கடைசியா மஹதி அலைஹிஸ்ஸலாம், மஹதின்னு சொல்லி ஒரு நபி முஹம்மது இப்னு அப்துல்லா, நம்ம ஸல்லல்லாஹு பேரை கொண்ட ஒரு நபர் வருவார், முஹம்மது இப்னு அப்துல்லா. அவர் தலைமையில பெரிய போர் நடக்கும். முஸ்லிம்கள் எல்லாம் சேர்ந்து அவரை எதிர்ப்பாங்க, தஜ்ஜால் எதிர்ப்பாங்க. இப்ப அந்த காலகட்டத்துல கடைசியா ஈசா அலைஹிஸ்ஸலாம் தமஸ்கஸ் நகர்ல கிழக்கு பகுதியில் உள்ள ஒரு பள்ளிவாசல்ல வெண்மையான மினாரால அப்படியே இறங்குவாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் 33 வயசுல அப்படியே இறங்குவாங்க. 2 மலக்குகள் தோல்ல கை வச்சு, இது எல்லாமே ஹதீஸ், குர்ஆன் கதைலாம் சொல்லல. வெண்மையான மினாரால ஈசா அலைஹிஸ்ஸலாம் 2 மலக்கு மேல கை வச்சு அப்படியே இறங்குவாங்க. எப்படி இறங்குவாங்கன்னு சொன்னா, அப்போதான் தலை குளிச்ச மாதிரி தலை ஃபுல்லா தண்ணி சொட்டுமா. தண்ணி சொட்டுன நிலையில அப்படியே வருவாங்க. மஞ்சள் நிற ஆடை அணிவிச்சுப்பாங்க. அந்த ஆடை பின்னால் அப்படியே பறக்குமா. அவங்க இறங்கி இப்படி தலையை உயர்த்தும் போது அந்த தண்ணி எல்லாம் பூமியில விழும்போது முத்து மாதிரி மினுக்கும் என்பதாக ஹதீஸ்ல பதிவு செய்யறாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறங்கின உடனே தமஸ்கஸ் நகருக்கு போவாங்க. பைத்துல் முகத்தஸ்ல தான் யாரு தஜ்ஜால் இருக்கலாம். அங்க போன உடனே அதிகாலை நேரத்துல ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறங்குவாங்க. இறங்கின உடனே மஹதி அலைஹிஸ்ஸலாம் தொழுதுக்காக முன்னாடி இமாமத்தை நிற்பாங்க. எல்லா மக்களும் ஈசா வரான்னு சொல்லி வழி விட்டுருவாங்க. யாருக்கு அப்ப அறிமுகம் இன்ட்ரோடக்ஷன் தேவை கிடையாது. இவதான் ஈசான்னு சொல்லி யாருக்கும் சொல்ல தேவை கிடையாது. எல்லாத்துக்குமே தெரியும் இவதான் ஈசான்னு. அந்த அப்போலோ குழப்பத்துல இருக்கும். ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்த உடனே ஒரே பரபரப்பு, ஈசா வந்துட்டாங்க சொல்லி. ஃபஜ்ருடைய டைம்ல மஹதி அலைஹிஸ்ஸலாம் தொழு வைக்கும் போது ஈசா அலைஹிஸ்ஸலாம் வரும்போது எல்லாம் சஃபா விட்டு ஈசாக்கு வழி விடுவாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் முன்னாடி வரும்போது மஹதி அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்களாம், ஈசாவே நீங்க தொழு வைங்க, பின்னாடி நாங்க தொழுன்னு சொல்ல. அப்போ ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்களாம், நான் தொழ வைக்கிறதுக்காக நீ அனுப்பல, தொழ வேண்டிய கடமை உங்களுக்கு தான், நீங்க தான் இமாமத் பண்ணணும்னு சொல்லி மஹதி அலைஹிஸ்ஸலாம் இமாமத் பண்ண பின்னாடி ஈசா அலைஹிஸ்ஸலாம் நின்று தொழுவாங்களாம். இதுல இருந்து நிறைய விளக்கம் எழுதுறாங்க. ஈசா அவங்க நபியா இருந்த போதிலும் ஸல்லல்லாஹு உம்மத்தை பின்பற்றினாங்க, ஸல்லல்லாஹு தான் பின்பற்றி ஆகணும்னு சொல்லி நிறைய சட்டத்தை எழுதுவாங்க. நம்ம அதுக்கு வரல. இப்போ மஹதி அலைஹிஸ்ஸலாம் தொழுறாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாம் பின்னாடி தொழுறாங்க. ஜமாத் முடிஞ்ச பிறகு பெரிய கூட்டம் மஹதி ஈசா அலைஹிஸ்ஸலாம் தலைமையில தஜ்ஜால் எதிர்ப்பு போர் செய்வாங்க. தஜ்ஜால் பைத்துல் முகத்தஸ் தமஸ்கஸ் நகர்ந்து பைத்துல் முகத்தஸ்க்கு வருவாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் எல்லா முஸ்லிம்களையும் ஈமான் கொண்ட எல்லா மக்களையும் கூட்டிட்டு வருவாங்க. வரும்போது பாபுல் லூத் அப்படின்ற இடத்துல தஜ்ஜாலை ஈசா அலைஹிஸ்ஸலாம் சந்திப்பாங்க. தஜ்ஜால் ஈசா சந்திச்ச அடுத்த செகண்டே தண்ணியில உப்பு கரைய மாதிரி தஜ்ஜால் அப்படியே கரைஞ்சு போயிடுவான் என்பதாக பதிவு செய்யறாங்க. அதுக்கப்புறம் சொல்றாங்க 40 வயசு வரைக்கும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் வாழ்வாங்க. சிலர் சொல்றாங்க 33 வயசுக்கு அப்புறம் அடுத்த 7 வருஷம் தான் வாழ்வாங்க. சில இமாம்கள் சொல்றாங்க. இன்னும் சில பேர் இல்ல 33 வயசுக்கு அப்புறம் அடுத்த 40 கிட்டத்தட்ட 73 வயசு வரைக்கும் வாழ்வாங்கன்னு பதிவு செய்யறாங்க. வாழ்வாங்க, திருமணம் முடிப்பாங்க, குழந்தை பெற்பாங்க. கடைசியா மதீனாவுக்கு போவாங்களாம். மதீனாவுக்கு போய் ரவுலா ஷரீஃப்ல ஸல்லல்லாஹு தர்பார்ல நின்று அஸ்ஸலாமு அலைக்கும் யா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் கபர்ல இருந்து வ அலைக்கும் ஸலாம் பதில் வரும், ஜவாப் வரும், சஹீஹான ஹதீஸ். அந்த கபர் இருந்து பதில் வரும். இதை கூட அந்த எல்லா மக்களும் எல்லா காதையும் உடுக்கும் என்பதாக பதிவு செய்யறாங்க. கடைசி ஈசா அலைஹிஸ்ஸலாம் மதீனாவிலே வஃபாத் ஆகுவாங்க, ஸல்லல்லாஹு பக்கத்தில் அடக்கம் செய்யப்படுவாங்க என்பது வரைக்கும் நம்ம ஹதீஸ் ஸல்லல்லாஹு தெளிவா சொல்லி காட்டிட்டாங்க. இப்படிலாம் இருக்க சில பேர் ஈசா தான் கடவுள்னு சொல்லுவாங்க. இன்னும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்த பிறகு தஜ்ஜால்ட போர் செஞ்ச பிறகு சிலுவைகளை எல்லாம் உடைப்பாங்களாம். யாரெல்லாம் ஈசா வணங்கினாங்களோ, இயேசுவை வணங்கினாங்களோ எல்லா சிலுவையும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் தான் கரத்தால உடைப்பாங்க. பன்றியை கொலை செய்வாங்க, நீதமான ஆட்சி நடத்துவாங்க. இன்னும் முஸ்லீம் நாட்டுல காஃபிர்கள் வரி கொடுத்து முஸ்லீம் நாட்டில் இருக்கிறாங்க இல்லையா, அதெல்லாம் ரத்து செஞ்சு முஸ்லீமா ஆனா மட்டும்தான் இஸ்லாம் நாட்டில் இருக்கும்னு சட்டம் போடுவாங்க. எல்லாரும் இஸ்லாம் ஆகுவாங்க. பணம் எல்லாருக்கும் கொழுத்து, எல்லா இடத்தையும் பணம் கொட்டி கிடக்கும். யாரும் பணம் வாங்க தயாரா இருக்க மாட்டாங்க. அந்த குழப்பமான காலகட்டத்துல ஒரு சஜிதா செய்து மிக அற்புதமா, ரொம்ப லாபகரமான விஷயமா இருக்கும். ஒரு சஜிதா செய்யவும் ஆள் இருக்காதான். அவ்வளவு பணம் கொடுத்தபடி எல்லாம் பெரிய பெரிய ஆளாயிடுவாங்க என்பதாக பதிவு செய்யறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
திரும்ப ஈசா அலைஹிஸ்ஸலாம் உம்ரா ஹஜ்ஜி இஹ்ராம் அணிஞ்சு உம்ரா செய்வாங்க, ஹஜ்ஜி செய்வாங்க உட்பட எல்லாமே வருது. ஏன் இதெல்லாம் சொல்லணும்னு சொன்னா, நம்ம சமுதாய மக்களே நம்ம கண்ணெதிர்க்கே சர்ச்சுக்கு போறாங்க, ஈசா வணங்குறாங்க, இன்னும் மெழுகுவத்திலாம் வாங்கிட்டு போய் ஏத்துறாங்க. கேட்டா எல்லா மதமும் சம்மதமா? இந்த கொள்கையே மிக தப்பு, நமக்கு இஸ்லாம் மட்டும்தான் மார்க்கம், வேற எந்த மார்க்கம் கிடையாது. கேட்டா எல்லா மதமும் சம்மதம் தான், உங்க ஈசா வணங்கினா நம்ம அல்லாஹ் வணங்குறோம், அப்படி சொல்லவே கூடாது. இன்னும் சில பேர் சொல்லுவாங்க, ஈமான்னா நாவல மொழிவது ஈமான், கல்புல மொழிவது ஈமான். நீங்க நாவல போய் சொல்லிட்டீங்க சொன்னா அது குஃபர் ஆயிடும். அல்லாஹ் மனிதனை படைச்சது நோக்கமே அவன் கல்புல உட்கார்ந்தான். ஒருத்தர் அழகா ஒரு நாற்காலியை செய்யறான், ஒரு சேர் செய்யறான், அந்த சேரை பார்த்து பார்த்து வடிவமைச்சு அந்த சேர்ல அவன் உட்கார்றதுக்காக வேண்டி சேரை செய்யறான். ஆனா சேரை செஞ்ச பேர் வேற தோந்து உட்காந்தா அந்த செஞ்ச எவ்வளவு கோபப்படுவான். அல்லாஹ் மனுஷனை பார்த்து பார்த்து கண்ணு காது மூக்கு கை காலு நரம்பு சதை எல்லாம் பார்த்து 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 வடிவமைச்சு உன் கல்புல நான் உட்காருனான்னு சொல்லி உன்னை அனுப்புறான். கல்பு மூமின் அரிசுல்லா, அல்லாவுடைய அரிசி, அல்லாவுடைய சிம்மாசம் நம்ம கல்புல இருக்குது. நீ உன் கல்புல போய் இயேசுதான் எல்லாம், இயேசுதான் இல்லை, இயேசுட்ட சொல்லலாம், தப்பு கிடையாது, மெழுகுவத்தி ஏத்தலாம், சும்மா வேண்டிக்கு தானே போறோம், சும்மா போய் நின்று அப்படியே மனசு சொல்லதான் போறோம், எல்லாமே சிறுக்குதான், எல்லாமே குஃபர் தான். நானே நிறைய தடவை பார்த்திருக்கேன், அந்த ஏரியால இருக்கலாம். நான் சொல்றேன், நம்ம ஈமான் கொண்ட மக்களே எல்லாம் தெரிஞ்ச தொழுகையாலேயே போறாங்க, சர்ச்சுக்கு போறாங்க, மெழுகுவத்தி ஏத்துறாங்க, ஈசாட்ட வேண்டிக்கிறாங்க. இன்னும் சில பேர் என்கிட்ட சொல்றாங்க, குழந்தைலாம் சொன்னா போய் மடி பேச்சை கேட்டா குழந்தை வருமா. எவ்வளவு வழிகேட்டுல இருக்கிறாங்க. அல்லாஹ் நஸ்ரானிகளே வழிகேட்டுல இருக்குன்னு சொல்றாங்க, நம்ம ஈமான் கொண்டு நம்ம அங்க போய் சொன்னா எவ்வளவு வழிகேடு. ஆக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த எல்லா வழிகேட்டுன்னு காப்பாற்றணும். அல்லாஹ் தவிர யாரும் கை கொடுக்க யாரும் கிடையாது. உலகமே தடுத்தாலும் அல்லாஹ் அவனுக்கு கொடுக்க நாடிட்டா வேற யாரும் கொடுக்க முடியாது. உலகமே சேர்ந்து தடுத்தாலும் அல்லாஹ் கொடுக்க நாடி கொடுத்துடலாம். அல்லாஹ் தடுக்க நாடிட்டான்னு சொன்னா எவ்வளவு பேர் வந்து சேர்ந்து கொடுக்க நாடினாலும் அது கொடுக்கவே முடியாது. அவங்க கையில தான் எல்லாமே இருக்குது. வேதிக்க கொள்ளு செய்யணும், அல்லாஹ் கையில தான் எல்லாமே இருக்குது. அல்லாஹ் மட்டும் நம்புங்க, வேற யார்ட்டும் எதுவும் கேட்காதீங்க, அல்லாஹ் மட்டும் தேவையாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கடைசி வரைக்கும் முழு ஈமானோடு வாழ்ந்து முழு ஈமான் மாறிக்க தௌஃபீக் வல்லாஹ் அமைத்து தந்தார் புரிவானாக.